எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராகு கேது நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் ஏற்படுத்தும் ஆயுள் பாதிப்பு. அதாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏற்கனவே நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நிறைய விதிகளை நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த வரிசையில் ராகு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 விஷயங்களை கவனிக்கணும். அதாவது அது நின்ற ராசியை கவனிக்கணும், அது பாவகத்தை கவனிக்கணும், நட்சத்திரத்தை கவனிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிரகத்தையும் கவனிக்கணும். இப்படி 4 விஷயத்தையும் கவனித்து தான் ஒரு பலன் சொல்லணும். வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லும்போது அது 50% தான் ஒர்க் ஆகுது. மீதி ஒரு 50% நட்சத்திரம் தான் மெயின். நட்சத்திரம் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ நட்சத்திரத்துக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிரகத்துக்கு 2ஆம் தரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு உதாரண ஜாதத்தோடு பார்ப்போம். இப்போ இதில் உள்ள சூட்சுமத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ராசி விட்டு ஒரு ராசி ராகு கேது நட்சத்திரம் இருக்கும். இப்போ மேசத்தில் கேது நட்சத்திரம் இருக்குது, மிதுனத்தில் ராகு நட்சத்திரம் இருக்குது, சிம்மத்தில் கேது நட்சத்திரம் இருக்குது, துலாமில் ராகு நட்சத்திரம் இருக்குது, தனுசில் கேது நட்சத்திரம் இருக்குது, கும்பத்தில் ராகு நட்சத்திரம் இருக்குது. இப்படி ஒரு ராசி விட்டு ஒரு ராசியில் கேது நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட 12 ராசியில் பாதிக்கு மேலே ராகு கேது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நட்சத்திர ரீதியாக பலன் பார்க்கும்போது ஒத்து வருது. இதை உங்கள் ஜாதகத்துலேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு இருக்குது, திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி இருக்குது. அதாவது கேது நட்சத்திரத்தில் குரு, ராகு நட்சத்திரத்தில் சனி அப்படி வச்சுக்குவோம். நடுவில் இந்த 2 ராசிக்கு நடுவில் உள்ள ராசியில் சூரியன் இருக்குது. அது சூரியன் நட்சத்திரத்திலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை குருன்னு எடுத்துக்கூடாது. குரு அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்குன்னா குரு அங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கூடாது. கேது இங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கணும். இங்கே ராகு இருக்குதுன்னு எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிறது சூரியன் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். அப்போ கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் சூரியன் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இதில் ராகு கேது எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. நான் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ஆயுள் பாதிப்பை சொல்கிறேன். கேது நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவாக எடுத்துக்கோங்க, ராகு நட்சத்திரங்கிறது ராகுவாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் உள்ள நட்சத்திரத்தை அது என்ன நட்சத்திரமோ அந்த கிரகமாக எடுத்துக்கோங்க. இங்கே கார்த்திகைங்கிற சூரியன் நட்சத்திரங்கிறதால சூரியன் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அல்லது இங்கே என்ன கிரகம் இருக்குது இந்த ராசியில் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேதுக்கும் ராகுக்கும் நடுவில் சூரியன் சிக்கியிருக்குதா? அப்போ சூரியன்கிறது யார்? தந்தை, மாமனார், மூத்த சகோதரன் 3ஐயுமே குறிக்குது. அப்போ இந்த காரகத்துவத்துக்கு பாதிப்பு இருக்குது, இந்த உறவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது பாவக ரீதியாக பார்க்கும்போது 7ஆம் பாவகமாக வருது. 7ஆம் பாவகமாக வருதா? அப்போ இதை எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னா, ராகுவும் கேதுவும் ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும். அப்போ ராகு சூரியனை நோக்கி வரும், சூரியன் ராகுவை நோக்கி போகும். அப்போ ராகுவால் இந்த சூரியனுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ராகுவால் சூரியனுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னா, இந்த உறவுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படும். அதாவது சர்ஜரி பண்ணலாம். ராகுங்கிற சர்ஜரி குறிக்கிறது, மயக்க மருந்து குறிக்கிறது, விபத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராகு செய்து அதில் ஏதோ ஒரு ரீதியாக இந்த உறவு பாதிக்கப்படும். அப்போ சூரியங்கிறது பொதுவாக கிரக ரீதியாக பார்க்கும்போது அது தந்தை, மாமனார், மூத்த சகோதரனை குறிக்குது. பாவக ரீதியாக பார்க்கும்போது 7ஆம் பாவக அதிபதியாக சூரியன் வருது. அப்போ இந்த பாவகத்தையும் காரகத்துவத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்போ 7ஆம் பாவகங்கிறது கணவனை குறிக்கிறதா அல்லது மனைவியை குறிக்கிறதா அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மனைவியோட அப்பாவை தான் இந்த சூரியன் குறிக்கும், அல்லது கணவரோட அப்பாவை தான் இந்த சூரியன் குறிக்கும். அப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாதகர் கல்யாணம் ஆனாலோ அல்லது இந்த ஜாதகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவருடைய மாமனார் அல்லது இந்த பெண்ணினுடைய மாமனார் 7 வருஷத்துக்குள்ளே 6 வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 வருஷங்கிறது என்னென்னா, சூரியனுடைய திசை 6 வருஷமா. அப்போ இந்த உறவை அதாவது என்ன சொல்கிறது, இந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 6 வருஷத்துக்குள்ளே அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன். 7ங்கிறது மனைவி, கணவனை குறிக்கிறது. அப்போ சூரியனுங்கிறது கணவருடைய தந்தையை குறிக்கிறது. இப்போ கணவனுடைய தந்தை இறந்துருவாருன்னு சொல்லணும். எப்போ இறப்பாருன்னா சூரிய திசை 6 வருஷம். அப்போ கல்யாணமான 6 வருஷத்துக்குள்ளே மாமனார் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லணும். இது நீங்கள் ராகு கேது வச்சு பலன் சொன்னால் தப்பாக வரும், கரெக்டாக வரும். ஆனாலும் இந்த நட்சத்திரத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் நம்ம கவனிக்க தவறிடுறோங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய ஜாதகர்கள் நட்சத்திரத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நட்சத்திரத்தில் தான் பலனே இருக்குது.
75% வந்து நட்சத்திரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிரகத்துக்கும் பாவகத்துக்கும் வந்து 30% தான். அப்போ இப்படி தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, மாமனார் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். காரகத்துவம் வந்து தந்தை, மாமனார், மூத்த சகோதரன். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து கணவனுடைய அப்பா இறந்துருவார் அல்லது மனைவியினுடைய அப்பா இறந்துருவார்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்கிறது, இந்த மனைவியினுடைய அண்ணன் வந்து இறந்துருவார் அல்லது இந்த கணவனுடைய அண்ணன் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ணனாக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த கணவனுடைய அண்ணனாக இருக்கணும் அல்லது மனைவியினுடைய அண்ணன் வந்து இறப்பார் அல்லது அப்பா வந்து இறப்பாருன்னு சொல்லலாம். இந்த 2 காரத்துவத்தில் ஏதோ ஒன்று வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, ராகு ரிவர்ஸில் வர்றதுனால இதை ராகுவாக எடுத்துக்கணும். ராகு வந்து சூரியன் நோக்கி வரும்போது சூரியன் பாதிக்கப்படுது. இப்போ உதாரண ஜாதகம் 2 பார்ப்போம். இதில் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே இருக்குது. சந்திரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. இங்கே கேதுவை பற்றி நான் போடல, பாதிப்பை மட்டும் நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து குறிப்பிடுறேன். இப்போ சந்திரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா, இதை சந்திரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டாம், இதை வந்து ராகுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. ராகு வந்து கும்பத்தில் இருக்குது அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், இது நிற்கிற நட்சத்திரத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது அவிட்டோங்கிறதுனால இதையும் நீங்கள் வந்து செவ்வாயாக எடுத்துக்கணும். அப்போ ராகுவும் செவ்வாயும் இங்கே வந்து கம்பைன்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராகு ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும். அப்போ மேலேருந்து இந்த ராசிக்கு வரும், இது கீழேருந்து மேலே போகும். அப்போ ரெண்டுமே இணையும் போது பாதிப்பு வருது. அப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷன் இங்கே வருதுன்னு எடுத்துக்கணும். இங்கே சந்திரன் செவ்வாய் அப்படி எடுத்துக்கூடாது. இந்த நட்சத்திரத்தை வந்து கிரகமாக பாவித்து இதை ராகுவாகவும் இதை செவ்வாயாகவும் பாவித்து செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது எங்கே பாதிக்கப்படும் அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது யார்? அதாவது வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆண் ஜாதகமாக இருந்தால் இளைய சகோதரனை குறிக்கும். இந்த 2 பேரில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதை வந்து பாவக ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். பாவக ரீதியாக நம்ம எப்படி பார்ப்போம்? பாவக ரீதியாக பார்க்கும்போது இது 5ஆம் பாவகமாக வருது. கரெக்டாக? ஆனால் செவ்வாய்ங்கிறது யார்? இளைய சகோதரன் கணவனை குறிக்கிறது. இந்த 5ஆம் பாவத்தையும் இதையும் லிங்க் பண்ணணும். பாவகத்தையும் காரகத்துவத்தையும் லிங்க் பண்ணணும். பாவகம் வந்து 5, காரகத்துவம் வந்து இளைய சகோதரன் கணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 5ஆம் பாவங்கிறது குழந்தை, செவ்வாய் அப்படிங்கிறது இளைய சகோதரன். அப்போ வந்து 2வது குழந்தைக்கு வந்து பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்பயுமே அது என்ன காரகிரகமோ அந்த உறவு வந்து தெரிஞ்சுக்கணும். பாவக ரீதியாகவும் அந்த உறவு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இது 5ஆம் பாவமாக வர்றதுனால குழந்தை, இது வந்து செவ்வாய்ங்கிறது இளைய குழந்தை. அப்போ இளைய குழந்தைக்கு வந்து ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்போ பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த செவ்வாயினுடைய வருடம் எவ்வளோ? தசாபுத்தி 7 வருடம். அப்போ 7 வருடத்துக்குள்ளே ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது இந்த குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்து 7 வருஷத்துக்குள்ளே வந்து அதுக்கு ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி பல ஆங்கிளில் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆகி வருது. இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விதிகள் வந்து, அதாவது இன்னும் ஒரு 20 வகையான விதிகள் இருக்குது ஆயுளுக்கு. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். சும்மா வந்து பார்த்த ஒன்றெல்லாம் பலன் சொல்கிறது வந்து நிறைய நேரத்தில் தப்பு வருது. வெறும் கிரகங்களை மட்டும் பலன் சொன்னால் நிறைய மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் 3ஐயுமே பார்க்கணும். கிரகம், பாவகம், நட்சத்திரம். இது போக ராசி, நின்ற ராசியையும் பார்க்கணும். எல்லாத்தையும் வச்சு தான் கன்க்ளூஷன் வர முடியும். இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஆயுள் வீடியோஸ் போடணுமா அல்லது வேறு டாபிக் போகலாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.